ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மாங்காய் போட்ட மீன் குழம்பு. அதுக்கு நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். மண் சட்டி சூடான பிறகு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் தாராளமாக சேர்த்துறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு, வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு தட்டிடும். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா, பூண்டுலாம் வதங்கின பிறகு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் ஏன் இப்போ கடாய் மாற்றிட்டேன்னா சட்டி அடியில் உடஞ்சிருச்சு போல். அதனால் நான் டக்குன்னு சட்டி இருந்து கடாயை வந்து மாற்றிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளி வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். எந்த டிஷ் செஞ்சாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்க விடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நான் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சலும் அதே மாதிரி நார்மலாக குழம்புக்கு ஊற்றுறத விட ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொதி வந்த பிறகு நான் மீனும் மாங்காவும் சேர்த்துட்டு அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் சேர்த்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இந்த டைமில் வந்து மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்து லேசாக வந்து கலந்து விட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பரான டேஸ்டான மாங்காய் போட்ட மீன் குழம்பு